வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்டிசி பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் எந்த எபிசோடை பற்றி பார்க்க போகிறோன்னா டொரோரோ. எந்த எபிசோடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டொரோரோ பற்றி பேசணுன்ட்டு. ஸோ உண்மையிலே ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமி. ஆக்சுவலாக டொரோரோ வந்து இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்தது, ஒரு 1969 நினைக்கிறேன். அப்போ ரிலீஸ் ஆகி திரும்ப வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க 2019. இந்த ரீமேக் பண்ணதில் பார்த்தா அனிமி வந்து ஒரு டாப் நாச்சாக இருந்திருக்கு. அதே மாதிரி சவுண்ட் ட்ராக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமையாக இருந்ததுன்னா, நம்ம ஒரு நிறைய எபிசோட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதுவே சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 26 எபிசோட் தான். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கொடுத்துருச்சுல, ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருச்சுல. அதுலேயே வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக பேக்டாக இருந்தது. இது ஸ்டோரியுமே வந்து ஒரு ஃபேரிடைல் ஸ்டோரி. உனக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. டொரோரோ பற்றி நீ என்ன நினைக்கிற? அதான் நீ ஃபேரிடெயில் அப்படி சொன்ன இல்லையா? ஃபேரிடெயில்னா அந்த தேவதை கதைகள்னு சொல்லுவாங்க. நம்ம பல கதைகள் வந்து தேவதை கதைகள் தான். நம்ம என்ன சொல்றது, அலாவுதீன் அற்புத விளக்கு, அது மாதிரி எல்லாமே அந்த டைப் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸ்டாங்கிள்டு நிறைய ஹாலிவுட் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாமே தேவதை கதைகள் வந்து உருவாக்கப்பட்டது. அது வந்து ஆக்சுவலி அதுக்கு ஆதர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. வழி வழியாக சொல்லி வரப்பட்ட கதைகள்ல வந்து அப்படி நம்பப்பட்டு வர்றது. ஓகே, ஆமாம், அதோட ஸ்டோரி வந்து அதில் தான் இருக்கும். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நமக்கு வந்து எப்போவுமே அனிமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னன்னா ஒரு இடத்த வந்து ஒருத்தர் லீட் பண்ணிட்டு இருக்காரு, டைகோங்கிறவர். அந்த நாடு வந்து அந்த நாடு வந்து ஒரு ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. என்னன்னா அங்கே வந்து நிறைய பேர் இல்னஸ்னால டெத் ஆகுறாங்க, எதுவுமே விளைய மாட்டேங்குது, பக்கத்து நாட்டில் வின் பண்ண முடியல, அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவர் தலைவராக அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, டீமன்ட்ட போயிட்டு ஒரு டீல் போகிறாரு. என்ன டீல் போகிறாருன்னா, என்கிட்டேருந்து என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்க, ஆனால் என் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நீ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீல் போகிறாரு. அங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அது டீமன் எதையாவது எடுத்துருந்துருக்கலாம், ஆனால் இவ்வளோ கொடூரமாக நீ எடுப்ப அப்படிங்கிற மாதிரி அது பண்ணிடுச்சு. என்னென்னா அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைகிட்ட இருக்க பாடி பார்ட்ஸை வந்து அந்த டீமன் எடுத்துக்குது இவரோட டீலுக்காக. அது அவனோட வெறும் ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு உருவமாக மட்டுமே அது பிறந்தோடனே இங்கே பார்த்தவங்க அந்த 2 பேர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்னடா அது விகாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா வந்து அதை அப்படி திங்க் பண்ணவே மாட்டாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க குழந்தை அப்படிங்கிற போது அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த பையனோட ஜேர்னி தான் டொரோரோ. டொரோரோ அவனோட பேர் டொரோரோ கிடையாது, அவரோட பேர் வந்து யாக்கிமாரு. எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருந்தது, ஏன் இதுக்கு டொரோரோன்னு பேர் வச்சாங்கன்ட்டு. யாக்கிமாருன்னு வச்சுருந்தா அவனோட ஜேர்னியாக இருந்திருக்கும். பட் டொரோரோங்கிறது அவன் கூட வந்த ஒரு பையன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டொரோரோங்கிறது வந்து பொண்ணு. ஏன்னா சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஓட் போல் போட்டப்போ பையன் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க, டொரோரோ வந்து பொண்ணு. அது நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ஃபைனலாக பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த சீன் வந்து இன்னும் மைண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கு. யாக்கிமாரு பார்க்க வந்து ஒடியாருவா, அப்படியே மாறும். அது டக்குன்னு முடிஞ்சிச்சு, 30 செகண்ட் கூட இல்லை. அது ஏன்டா சீக்கிரம் முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வேறு அழகாக வேறு இருந்தாலே டக்குன்னு முடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். அந்த பையனுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவன் ஒரு டீமனை கில் பண்ண அவனுக்கு ஒரு பாடி பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி அவனோட ஃபுல் பாடியை வந்து அவன் எப்போ அட்டென்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டோரி. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் இருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு கேரக்டர் வந்து சொல்லணும்னா யாரை சொல்லுவேன்? நான் அந்த உடலே இல்லாத அந்த உடல் சதைகள் மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தை வந்து அது பொம்மை மாதிரி கை காலு ஆயுதம் எல்லாம் செஞ்சு கொடுப்பார் இல்லையா, அந்த கேரக்டர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான கேரக்டரா இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு டார்க் சைடுக்கு அப்புறம் ஒரு பியூர் ஆயிடுவாங்கல்ல, நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சூக்காய். சூக்காய் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லார்டு சீவான்னு சொல்லிட்டு ஒரு காடுக்காக சர்வீஸ் பண்ணிருப்பாரு. அது எல்லாருக்கும் அருள் கொடுத்து மக்களை நல்லா வச்சுக்குமான்னு அப்படிலாம் கிடையாது, டார்ச்சர் பண்ணி கில் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரையும் அடிச்சு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துகிட்டு இருப்பாரு. பட் ஒரு பாயிண்ட்ல அவர் ஒய்ஃபையே இப்படி இருக்கனால பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தனால சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிச்சிருவார் அவர். பட் அவர் டெத்தாக இருக்க மாட்டார். அங்கே ஒரு சில பேர் நல்லா அந்த போட்டில் வந்து காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து டோட்டலாக மாறிடுவார். அவர் பார்த்துருக்கேன்னா, அந்த நிறைய பேர் இந்த மாதிரி டெத்தாக இருப்பாங்க, அது யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும், ஆனால் அவன் பாடி பார்ட் செஞ்சு வச்சுட்டு வருவார். ஒருத்தன் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருப்பான் பத்தியா பின்னாடி, அதை அவர் வைக்க பின்னாடி கூட எடுத்துகிட்டு ஓடிட்டு இருப்பான். இவருக்கு வந்து என்னென்னா, நம்ம பண்ணது வந்து கரெக்ட் இல்லைன்னு அவருக்கு ரியலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஏதாவது பண்ணணும்,
அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சரண்டர் ஆகிற ஒரு கேரக்டர் இருக்கு, சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது மாதிரி ஆயிடுவார் அவர். எனக்கு ஆக்சுவலி இதோட பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கு, நான் அதுதான் முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ரியல் லைஃபோட பார்த்த சில கதாபாத்திரங்கள் மாதிரி இருந்தது. ஒன்று வந்து அந்த டொரோரோ வந்து திருப்பி அதை அவன் உடம்புல இருக்கிற மேப்பை வச்சுட்டு ஒரு தங்கத்தை தேடுறதுக்கு திருப்பி கூட்டிட்டு வர ஆள். அந்த ஆள் தான் கிட்டத்தட்ட வந்து அந்த ஆமாம் இட்டாச்சி டொராரோவுடைய அம்மா அப்பாவுடைய இறப்புக்கு ஏறத்தாழ காரணமான ஒரு ஆள். எல்லாமே தெரியும். எவ்வளோ கொடூரமாக சொல்லுவான்னா, மேப்புடைய முதல் பாதி வந்து அந்த அம்மா புதைக்கப்பட்டு இருக்கிற இடத்துல இருந்து அம்மாவை எடுத்து அவங்க உடல்ல இருந்து அதை நான் பதிவு பண்ணதான் அவன் சொல்லுவான். அவ்வளோ கொடூரமான ஆள். ஆனால் என்னன்னா ஒரு நல்ல மனசு உள்ள கேரக்டர் வந்து ஒரு டாமினண்டான பேட் கேரக்டர் கிட்ட மாட்டும் போது என்னன்னா தெரியாதனமா ஒரு நட்பு உருவாகும். அதாவது இந்த நல்ல கேரக்டர் அவன் மேல அன்பு வச்சுதான் தீரும். அவன் வந்து எப்படியோ போட்டோன்னு விடாது. அவன் எவ்வளவு பண்ணாலும் சரி, அவனை ஒரு அதை எல்லை வரைக்கும் போய் சகிச்சுக்கிறது இருக்குல்ல, அது அதை அதை அது வந்து அது ஆக்சுவலி ரியலிஸ்டிக்கா வாழ்க்கையில உள்ள உண்மை. அது அந்த காமிக் அதுல பார்க்கும்போது எனக்கு அனிமையில பார்க்கும்போது எனக்கு இதுவா இருக்கு. கரெக்ட் தான். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயுமே அந்த மாதிரி பார்த்துருக்கேன், லவ்வர்ஸ்குள்ளேயுமே அந்த மாதிரியான இது பார்த்துருக்கேன். அது இருக்க தான் செய்யும். டொரோரோ வந்து திருட ஆரம்பிச்சிடும், சும்மா ஜாலியாக திருடிட்டு அந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிடும். அவனும் வந்து யாக்கிமாரோட சேர்ந்த அந்த ஒரு பேட்டில் இருக்குல்ல, அதுவுமே சூப்பராக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பெரிய டீமன், அதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு அந்த மட் டீமன் வரும். மட் டீமனை வந்து அவன் கில் பண்ணுறப்ப தான் இவனை சாப்பிட போவோம், அப்போ தான் வந்து யாக்கிமாரை கில் பண்ணுவான். அப்போ தான் அவனுக்கு ஸ்கின்னே வரும். அதுலேருந்து அவனோட ஜேர்னி வந்து என்ன சொல்லுவான்னா, ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, யாக்கிமார் மேலே அவனுக்கு வந்து ஒரு அளவு கடந்த பாசமாயிடும். அவன் கூடவே தான் இருந்துகிட்டு இருப்பான், எங்கே போகிறது எல்லாமே வந்து அவன் கூட தான் இருந்துகிட்டு இருப்பான். இன்னொன்று வந்து அந்த டீமன் மேலே டீல் பண்ணிட்டாரு, டீல் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டீமன் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டதா அப்படின்னா கிடையாது. அது ஒன்று இருக்குல்ல, அது ஓகே எல்லாமே கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில டீமன்ஸ் வந்து ஹியூமனை சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த பாண்டாயின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல, ட்ராவலர்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க டீல் பண்ணி ட்ராவலர்ஸ் கிட்ட ஒரு ஃபாதர் யாரா ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, அவர் காசு வச்சுருந்துருப்பார்ல, அது இதை டெத்தானே அந்த காசை கேட்டு சொல்லிகிட்டே இருக்க இல்லையா. அந்த ஏன்னா டீமனுமே கரெக்டாக இல்லை. ஸோ அது வந்து நம்ம சொல்லணும். அது இப்போ டீமன் நல்லது தானே பண்ணிச்சு நம்ம சொல்ல முடியாதுல்லங்க, மக்களை நல்லா வச்சுக்கிட்டுச்சு, அதனால இது பண்ண முடியாது சொல்லணும். இன்னொன்று வந்து காடு வந்து அவங்க கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக எப்பவுமே டீமனுக்கு போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி காடை கும்பிட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னா டீமனுக்கு போயிருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில சுச்சுவேஷன் அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வரணும். நம்ம அதுக்கு சொல்யூஷன் இப்படி ஷார்ட்கட்டாக தேடணும்னா பிரச்சனையாக தான் ஆகும். ஆமாம், அதான் லாஸ்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் வந்து அவங்களோட தம்பி கேரக்டர் அவன் நல்ல கேரக்டர் அவனும், பட் அவன் சம்மந்தமே இல்லாமல் அவன் சஃபர் ஆகிட்டு இருப்பான் பார்த்திருக்கியா. ஆமாம் 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 ஆமாம். அதாவது அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அந்த 2 பேருக்கு ஃபைட் நடக்கும், அக்கிமாருக்கும் அவனுக்கு ஃபைட் நடக்கும்போது நீ இன்கம்ப்ளீட்டாக இருக்க, முதல்ல காரணத்தை சொல்லு, நீ ஏன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் ஏன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கேன்னொடனே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் கூட அவன் சின்ன வயசில் வந்து அவன் அம்மா கிட்ட வந்து அம்மானு கூப்பிட்டா இல்லை நீ என் பையன் கிடையாது, என் பையன் வந்து எங்கே அப்படின்னு அவன்கிட்ட கேட்பாங்க. அப்போலேருந்தே அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் வளர்ந்து அவன் அந்த மாதிரி ஆயிட்டான். எப்பவும் என் அண்ணன் வேற ஒருத்தர் இருக்கான், நான் அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத ஆளாக இருக்கேன், சின்ன ஆளாக இருக்கேன்ற அந்த வருத்தம் தான் அவனை கடைசியில் அவன் அண்ணனை கொல்லணும் அப்படின்ற, அவன் மேலே பாசம் கூட ஆரம்பத்தில் வரும், அப்புறமா அவனை கொல்லணும், அதுதான் கரெக்ட், அப்போ தான் எங்கள் அப்பா என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பார், எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற நிலைக்கு வரான். நல்லவன் தான். ஆனால் கடைசியில் வந்து என்ன இவன் என்னை கொல்லாமல் என் அண்ணன் என்ன கொல்லாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்றது ஒன்னே அவன் விட்டுருவான். அண்ணா என்ன அப்படி கண்ணு போ அப்படின்னு போட்டுருவான். இல்லை அவன் சைடேருந்து பார்க்குறப்போ அதுதான். இன்னொன்று வந்து நல்ல கேரக்டர் அவன். இப்போ வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இறங்கி பண்ணுற ஒரு கேரக்டர். ஒரு டீமனை கில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவான். பட் யாக்கிமார் வந்து கில் பண்ணாலும் அவன் மக்களுக்காக நிற்பான். அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு சைடு வர வச்சுட்டு அதை கில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதில் இந்த ஷோவில் பார்த்தியா, சிலது இப்படியே டீமன்றது வில்லனிக்காரனால சில டீமன்ஸ் எல்லாம் நல்ல டீமன்ஸாக இருக்குது. அந்த ஸ்பைடர் மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வரும்ல, எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தன் வந்து அவளை வந்து நார்மல் உருவத்தில் இருக்கும்போது வீட்டில் எடுத்து அவளுக்கு சாப்பாடு கொடுப்பான். என் வயிறில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒன்றும் பசிக்கலையே அப்படின்னு வயிறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்களை காப்பாற்றி இந்த பொண்ணை வந்து வெளியே கொண்டு போய் விடும்போது டொரோரோ அந்த 2 பேர் வந்து குறுக்கிடுவாங்க, இல்லை இது டீமன் அப்படின்னோடனே டீமன் தெரிஞ்சோம், இல்லை நான் அவளை காப்பாற்றி தான் தருவேன்னு குறுக்க வந்து நிற்பானா, அவளுக்கு எதுக்கு இவன் என்ன லூஸ் மாதிரி நம்ம மேலே பாசம் வச்சிருக்கான், நம்ம கொல்ல போகிறோன்னு கடைசியில் அம்பு குத்தெல்லாம் வாங்கிட்டு இல்லை நான் அவனை சாக விட மாட்டேன், நான் அவனை கூப்பிட்டு போய் காப்பாற்றுறேன்ற மாதிரி முடியும். டொரோரோ என்ன ஸ்பெஷல் விஷயம்னா, டொரோரோக்கு வந்து
கண்ணுக்கு பார்க்க முடியாது, பட் வந்து சோல பார்க்க முடியும். அந்த அவனுக்கும் ஒரு ஒரு வயதான கதாபாத்திரம் ஒன்று வரும், மாங்கு வருவாரு. ரெண்டு அந்த ஆத்மாவை பார்க்க முடியும். அது நார்மலா இருக்கா இல்ல பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு. அது ஒரு 2 டிஃப்ரெண்ட் தான். ஒயிட்டா இருக்கும், ஒரு சாம்பல் கலர்ல இருந்ததுன்னா பியூரா இருக்கவங்க, ரெட்டா இருந்தா டீமனு. சம்டைம்ஸ் ரெட்டு உங்க அப்பாவெல்லாம் பார்க்குறப்ப மிக்ஸ் ஆகிருக்கும், டீமனும் அதுவும் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ அவனால் பார்க்க முடியாது, பேச முடியாது, சென்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. முதுகெலும்பு கூட இருக்காது. அந்த முதுகெலும்பு போகிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு டீமனை கில் பண்ணுறப்ப அது வந்து ஃபஸ்ட்டு டொரோ மீட் பண்ணுற டைமில் கில் பண்ண டீமன், அப்போ தான் அவனுக்கு ஸ்கின் வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவனுக்கு சவுண்டு கேட்டது வந்தோடனே ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுவாங்க தெரியுயா, காதை மூடுவான். ஆமாம். அப்புறம் இதுல வரக்கூடிய நிறைய இப்போ கொஞ்சம் மாங்குமே அப்படிதான், மாங்காவே பார்க்க முடியாது, சோலை பார்க்க முடியும் அவர்லையும். அப்புறம் முக்கியமா எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து அந்த பொண்ணு கேரக்டர் ஒன்று வரும் இல்லையா, அது கூட தான் ஃபர்ஸ்ட் லவ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பா, கிட்டத்தட்ட அப்படிதான் போகும். பட் அவளுடைய கதை அதை அந்த சைடு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியா இருக்கும். வார்ன்றது மெயின் நினைக்கிறேன் அவன் பேரு. வார்ன்றது எவ்வளோ கொடூரமானதா வந்து இல்லை, இப்போ நான் வந்து இந்த குழந்தைகளை ஆல்ரெடி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க, வாரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றிட்டு இருக்கேன். இப்போ இவங்க டொரோரோ வந்தாச்சு, கூட அந்த ஹக்கிமாரு வந்தாச்சு, இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க 2 இதுலேயும் ஒரு வேலை பண்ணுவாங்க. 2 சைடு போராட்டக்காரங்களுடைய இதுக்குள்ளேயும் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக மாறும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஏன் அவங்கள அவ்வளோ பியூராக அவன் நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. பட் அது அவங்க பின்னாடி இருந்த ஸ்டோரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு, அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே தான் ரொம்ப பியூரு. பாட்டு பண்ணோடனே போயிடுவான், அவனுக்கு வந்து ஃபீமேல் அந்த மாதிரிலாம் கூட தெரியாது, சோல் மட்டும் தானே தெரியும். ரொம்ப பியூராக பார்ப்பான், அவங்கள பார்ப்பான். மற்ற கேரக்டரோட இவங்களை ரொம்ப ரொம்ப பியூராக பார்த்துருப்பான். அது எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா அவன் போயிடுவான், அந்த சவுண்டு கேட்டு அவன் நடந்தே போயிடுவான், அவன் எங்கே இருக்கான்ட்டு. சாரி, சவுண்டு கேட்காம இருந்துட்டு அது கிடைச்ச உடனே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி செதறி இருக்கும், ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும். அப்போ அந்த பாட்டை கேட்டு மட்டும்தான் மைண்ட் ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகும். அப்படியே காதை மூடிட்டு படுத்துருப்பாங்க மட்டும். ஆமாம், என்னடா இது சவுண்டுன்றப்ப. அதே தான் இன்னொரு அந்த மாங் கேரக்டருமே சூப்பர் கேரக்டர். ஆனால் டீமன்கிறது இப்போ டொரோரோ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது அது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு யாக்கிமார் பிறந்ததுக்கு அப்புறம் தான் டீமன் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மாங்குமே டீமனை வந்து இது பண்ணிருப்பார், கில் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நிறைய டீமன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இவர் டீல் பண்ண டீமன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டது ஒரு 13 டீமன்ஸ் இருக்கும். ஸோ அதில் 12 டீமன் தான் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் தான் டீமன் இல்லை, இன்னும் டீமன்ஸ் நிறைய டீமன்ஸ் வந்து அந்த வேர்ல்டில் இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி பழைய ஒரிஜினல் சோர்ஸுக்கும் இதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து 48 டீமன் காட்ஸ் இருக்கு, இப்போ 13 இருக்குன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்டா. அந்த சேஞ்சஸ் இருக்கு, ஏன்னா அத்தனை உறுப்புகளை ரீகெயின் பண்ணணும். அப்போ அது இன்னும் பெரிய ஸ்டோரியா இருந்திருக்கும்ல. அது ஒன்று. அதே மாதிரி சூக்கையை சொல்லிடலாம். அவர் வந்து ஒரு டைம்ல அவனுக்கு கால் கேட்குறப்போ வந்து தரமாட்டாரு. இவர் தான் நீ போயிட்டு வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாரு, ஓகேவா. ஆனால் திரும்ப வந்து கால் போனோடனே ஒரு மிஸ் ஆகிடுவான். அங்கேருந்து கால் கேட்க வரப்போ வந்து அவர் தரமாட்டாரு. இவனை எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த செஞ்சு வச்சிருக்க காலை வெட்டிடுவாரு, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அப்போ இவனை எல்லாருமே டீமன் சைல்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அது வந்து கடுப்பாகும், எனக்கே கடுப்பாக இருப்போம். டொரோரோ கூட என்ன கடுப்பாக ஒன்றே பண்ண மாட்டான். அவன் லாஸ்ட்டில் இவர் பண்ணார்ல, அவன் மேலே கோவமே பட மாட்டான். அவன் கால் வெட்டி, அவர் நல்லவர் தான், யாராக இருந்தாலும் ஒரு இல்லை எனக்கு கால் தரலன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்கல்ல, அப்படி பண்ண மாட்டான். அவன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவார். ஆஹா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அது அவன் டீமன் ஜெயில்டுன்னு சொல்கிறத வந்து பர்சனலாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் ஒன்றுமே பண்ணலடா, ரொம்ப சிம்பிளான காரணம் தான். அவன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அது என்னோடதுடா அப்படிங்கிறான். அவனோட பார்ட்ஸ் அதை எப்படி இன்னொருத்தவங்க உரிமை கொண்டாட முடியும்? அது இன்னும் ஜேஜேகேல வந்து நனாமி சொன்னால் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு குறிப்பிட்ட அதுக்கு சம்மந்தம் இருக்கேன்னு தெரியல, பட் நான் சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட பேரை காப்பாற்றுறதுக்காக யாராவது ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. அது அந்த மாதிரி தான் அரவானுடைய கதையும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆமாம், அரவான் கதை. ஓகே, அது ஒரு புக்காக ரிலீஸ் ஆகி அப்புறம் மூவி அந்த மாதிரியான ஒன்று தான். அது என்னோடது. அவங்க அப்பா என்ன ப்ளே பண்ணி விட்டுருவாருன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க அண்ணனை வந்து அவனுக்கு பிடிக்கும் தான், இவங்க அப்பா தான் இது ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. அவர் ஏன் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரேன்னா, இவனை மாற்றிட்டதெல்லாம் கூட ரெண்டாவதாக இருக்கட்டும், டொரோரோவை அவங்க அம்மா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஜெயிலில் இருந்துட்டு, அதனால் டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் குளிச்ச கோட்டை தாண்டிட்டா அப்படிங்கிற மாதிரி டிவோர்ஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இன்னொன்று சூப்பரான சீனாக எனக்கு அந்த குதிரை வர சீனு,
அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆமா ஆமா அது ஆமா அது வந்து என்ன சொல்றது, அது சம்பந்தமே இல்லாம வரும் திடீர்னு. ஏன்னா அதுக்கு அவ்வளோ அது இப்பதான் ஒரு இன்னொரு குட்டி குதிரை வந்திருக்கும், அது கூட இருக்கு, அதுகிட்ட இருந்து பிரிச்சு வந்து போராட்டத்துக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு குண்டெல்லாம் வச்சு அது செதறி போயிடும். கொஞ்சம் அதுக்கதே நமக்கு அநியாயமா இருக்கு, அதுக்கு எதுக்குடா அதை கொண்டீங்கன்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த கோவத்துல அது அப்படியே தீப்பிழம்போட வரும், டிராகன் மாதிரி ஃபயர்லாம் விட்டு எல்லாரும் எரிச்சு. ஆக்சுவலி இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கிளான் இருப்பாங்க, அந்த கிளான் இந்த கிளான் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனால் இவர் தான் கொஞ்சம் அப்பயிலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருப்பாங்க. பட் ஃபைனலாக வந்து இந்த டோட்டலாக அவங்க எல்லாரையுமே வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டு அவங்க வந்துடுவாங்க. ஆமாம், வந்துடும்ல. டொரோரோல கிட்டத்தட்ட கொஞ்சம் அரசியல் மாதிரி கூட ஒரு கட்டத்துல வரும். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த அரசர் பேர் என்னவோ, அவரு ஏன் இது இப்படி வில்லனிக்கான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்தது, நான் தான் தியாகி, நான் தான் உயரத்துல இருக்கேன், நான் தான் என் மக்களை பார்த்துக்கணுன்ற சிந்தனையை விட்டுட்டு டொரோரோ சொல்றேன், நம்ம மக்களே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் உருவாக்கிக்கணும், நம்ம பவரை கெயின் பண்ணணும். என்னது இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஜனநாயகத்தை பேசுற மாதிரி இருக்கா, இல்லை வந்து சோசியலிசத்தை பேசுற மாதிரி இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. இல்லை அப்புறம் அவன் சொல்லுவா, இல்லை நம்மளும் அப்படி கெயின் பண்ணிக்கிட்டாலும் நம்மளும் அதே மாதிரி ஒரு டீமன் குவாலிட்டி நம்ம அடைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மக்கள் கிடையாது, அப்ப நம்ம ஒரு அதிகார மையமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிக்கலா இருக்கு. அப்புறம் லாஸ்ட் அதுக்கு சொன்ன தீர்வு கூட கொஞ்சம் ஏத்துக்க முடியாததா தான் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட என்ன தேவை, நம்ம கிட்ட காசு தேவை. இது என்னடா காசு எங்கிட்ட இருக்கு, நான் மலையில இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஆமா, அது வந்து அது பெரிய கான்வர்சேஷனோ நான் நினைச்சேன். பட் அது ஒரு சின்ன கான்வர்சேஷன், அந்த காசு எடுத்துட்டு வரன்றதோட முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பாவோட கேரக்டர் நம்ம லைட்டா சொல்லிடலாம். அவங்க அப்பா வந்து ஒரு 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 ரிபல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். சாமுராய் கிட்ட இருந்து வில்லேஜர்ஸை காப்பாத்துறதுக்காக ஒரு டீமா இருந்தவங்க. ஸோ அவர் தான் வந்து காசை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அதோட மேப்பு தான் வந்து உங்க முதுகுல இருக்கும். எனக்கு அதுலயே ஒரு விமர்சனம் இருக்கு, இவரு தான் புரட்சியாளராச்சே, அந்த எல்லாருக்கும் காசு சேர்த்து வைக்கிறாரா இல்ல தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் காசு சேர்த்து வைக்கிறாரா? இல்ல குழந்தைக்கு மட்டும் சேர்த்து வைக்கல, எல்லாருக்கும் தான். அப்ப நல்ல மனுஷன் தானா? சரி, நல்ல மனுஷன் தான். இல்ல குழந்தைக்கு மட்டும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு அவங்கள மட்டும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அந்த மாதிரி எதுவுமே பெருசா பண்ணலையே. ஓகே, ரைட். அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதனால நான் கேட்டேன். நான் பொதுவா பண்றாருன்னு தான் பாக்குறேன். இல்லைன்னா வந்து மற்ற வீக்கா இருக்க வில்லேஜஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லியே இருக்க மாட்டாரு. ஆமா, அந்த இது ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த அனிமி நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சவுண்ட் ட்ராக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்ட்டி ஓவர் ஓப்பனிங் சாங் ஒன்று வரும். ஆமாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஷோக்குள்ளே போயிடுவோம். அவ்வளோ நல்லா இது உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டைம் இருக்கப்போ அதை கேளுங்க. எதுவுமே கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, அந்த 30 செகண்ட் கிளிப்பையாவது நீங்கள் திரும்ப பாருங்கள். டொரோரோ வந்து ஓடி வர்றப்போ யாக்கிமாரு இருக்க பாருங்க. யாக்கிமாரு டொரோரோ லவ் பண்ணுறாங்களான்னு கூட தேடி பார்த்தேன். பண்ணிட்டு போட்டு லவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அது இருந்தது. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.